எங்க பாட்டி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. அனைவருக்கும் வணக்கம்மா. அம்மா டைரி 369க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா உடுப்பி சாம்பார். இது ரொம்ப சிம்பிளாக 3 ஸ்டெப்பில் பண்ணலாம். ஒன்று, பருப்பு வேக வைக்கிறது. பருப்பில் நீங்கள் விருப்பப்பட்ட காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாமே போட்டு வேக வச்சுட்டு, அடுத்து நம்ம இந்த சாம்பார் பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். சாம்பார் பொடி, தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலையை நைஸாக அரைச்சி அதுக்கு போடணும். இந்த மசாலா 3 ஸ்டெப்பு. இது இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இன்னும் பூரிக்கு வேறு லெவலில் இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். சும்மா அப்படி இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கடைசியாக இறக்கும்போது கொஞ்சம் ஒரு துளி வெல்லம் போட்டிங்கன்னா போதும். சாம்பார் இனிப்பு, புளிப்பு, காரம், சுவை எல்லாம் கலந்து அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை ஃப்ளேவரோட ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது நிறை குறை இருந்தாலும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்மா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அம்மா டைரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வணக்கம்மா.